உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய தினம் ஜூலை மாதம் 20ஆம் தேதி 2010ஆம் ஆண்டு பேசும் பேனா நிகழ்வோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைய பேசும் பேனா நிகழ்விலும் பத்திரிகை ஆசிரியர்களின் பேனா எவ்வாறு என்று பேசியிருக்கிறது என்று பார்க்கலாம். அந்த வகையில் முதலில் தினகரன் பத்திரிகையை எடுத்துக்கொள்ளலாம். முதலில் தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. ஊடகவியலாளர் மேம்பாட்டுக்காக அதிகார சபை அமைக்க திட்டம். ஊடகவியலாளர்களுக்கு உதவும் வகையில் ஊடக அபிவிருத்தி சபை ஒன்றை அமைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக வெகுசன ஊடக அமைச்சர் ஏகலியார் அம்புக்கள தெரிவித்தார் என்ற தலைப்பிலான செய்தி தான் இவ்வாறு தொடர்ந்து செல்கின்றது. தொடர்ந்தும் வடக்கு கிழக்கின் அபிவிருத்திக்கு அனைத்து நாடுகளும் ஒத்துழைக்க வேண்டும். ஆசிய வலய வறுமை ஒழிப்பு மாநாட்டில் பிரதமர் தெரிவித்திருக்கிறார் என்ற தலைப்பிலான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. வடக்கு கிழக்கு அபிவிருத்தி திட்டங்களை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு அனைத்து நாடுகளும் பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என பிரதமர் DM ஜெயரட்ன ஆசிய வலய வறுமை ஒழிப்பு மாநாட்டில் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தொடர்ந்து ஹிருளு வனாந்தரத்தில் பாரிய தீ விபத்து, 2500 ஏக்கர் நாசம் என்று தலைப்பிலான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த செய்தியானது ஹபரண ஹிருளு வனாந்தர பகுதியில் நேற்று ஏற்பட்ட திடீர் தீயினால் சுமார் 2500 ஏக்கர் காடு சாம்பலாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் என்ற தலைப்பிலான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. தொடர்ந்து வலி நிவாரணத்திற்கு பதிலாக மனநோய்க்குரிய மருந்து, தடியார் மருந்துகளை சோதனையிட பணிப்பு என்ற தலைப்பிலான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. நாடெங்கிலும் உள்ள சகல தடியார் மருந்துகளை சோதனையிடுவதற்கு தேசிய மருந்து பொருட்கள் அதிகார சபை முடிவு செய்துள்ளது. இவைதான் இன்றைய தினகரன் பத்திரிகையில் இடம்பெற்ற பிரதான செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ந்து வீரகேசரி பத்திரிகையை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக ஒற்றை ஆட்சிக்குள் மாகாண சபைகளுக்கு அதிகாரம், 3 மட்டங்களில் அதிகார பகிர்வு, கலப்பு தேர்தல் முறை, சர்வ கட்சி குழுவின் அறிக்கையில் உள்ளடக்கம், பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்க எதிர்மறை தீர்மானம் என்ற தலைப்பிலான செய்திதான் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. இந்த செய்தியானது ஒற்றை ஆட்சிக்குள் மாகாண சபைகளுக்கு அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும், தொகுதிவாரி முறைமையும் விகிதாசார பிரதிநிதித்துவ முறைமையும் கொண்ட கலப்பு தேர்தல் முறை ஏற்படுத்தப்பட வேண்டும், மத்திய மாகாண உள்ளூராட்சி மட்டங்களில் அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டியது அவசியம் என்று சர்வகட்சி குழுவின் இறுதி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தொடர்ந்தும் புகைப்படம் தாங்களாக கொழும்பு சம்பாங்கோடு கதிர்வேல் ஆயுத சுவாமிகள் ஆலயத்தின் பரிபாலன சபையினர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு அலரி மாளிகையில் சந்தித்து ஆடிவேல் திருவிழாவின் அழைப்பிதழை வழங்கிய போது எடுக்கப்பட்ட படம் என்று புகைப்படம் தாங்களாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. குழுவின் தலைவர் சந்தோஷம் அடைவார், ஜோகராஜன் MP என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் கட்டப்படப்பட்ட செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியும் அரசியலமைப்பு குழுவின் அறிக்கைக்கு செயற்குழு அங்கீகாரம், யாப்பினை திருத்துவதற்கும் இணக்கம் என்ற ஒரு தலைப்பிலான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இந்த செய்தியானது ஐக்கிய தேசிய கட்சியும் அரசியலமைப்பு குழுவின் அறிக்கை அக்கட்சியின் செயற்குழுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதில் உள்ளடக்கப்பட்டுள்ள கட்சியின் தலைமை உட்பட முக்கிய பதவிகளுக்கு ஆட்களை வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை இன்று வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்ற பிரதான செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ந்து சுடரொளி பத்திரிகையை பார்க்கலாம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக ஜனாதிபதியால் முடக்கி வைக்கப்பட்டிருந்த சர்வகட்சி குழு அறிக்கை வெளியிடப்பட்டது. ஜோகராஜன், நிசாம் காரியப்பர் நேற்று ஊடகங்களுக்கு வழங்கினர் என்ற தலைப்பிலான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த செய்தியானது சர்வகட்சி பிரதிநிதி குழுவால் தயாரிக்கப்பட்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் 13 மாதங்களுக்கு முன் ஒப்படைக்கப்பட்ட அரசியல் தீர்வு யோசனை அறிக்கையின் பிரதிகளை அக்குழுவின் உறுப்பினர்களான ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோகராஜன் மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி செயலாளர் நாயகம் சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் ஆகியோர் நேற்று ஊடகங்களுக்கு வழங்கினர் என்ற செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்கின்றது. தொடர்ந்து புகைப்படம் தாங்களாக இலங்கை முழுவதும் 65 சுகாதார அதிகாரிகளின் பிரதேசங்கள் டெங்கு அபாய பிரதேசங்களாக இனங்காணப்பட்டுள்ளன என சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது என ஒரு வாய்க்கால் அடைக்கப்பட்ட நிலையில் ஒரு புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து காரதீவ செம்மொழி விழாவிற்கு கூட்டமைப்பு அழைப்பில்லாதது ஏன், தகுதி அற்றவரே முதன்மை விருந்தினர் என்கிறார் PSN MP என்ற தலைப்பிலான செய்தி. காற்றுடன் கூடிய மழை தொடரும் என்ற செய்தியும், முஸ்லிம்களுக்கு சுயாட்சி கிடைக்குமானால் வடக்கு கிழக்கு இணைப்பு பற்றி கவலை இல்லை, நேற்றைய ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவிப்பு என்ற தலைப்பிலான செய்திகள் தான் இந்திய சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. மீண்டும் நாளைய தினம் நாளைய பத்திரிகைகளோடு உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் கூட்டி தர்ஷன். வணக்கம்.